2026-27 நிதியாண்டிற்கான மத்திய பட்ஜெட் இன்னைக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கு. பொதுவா ஒவ்வொரு வருடமும் பட்ஜெட் தாக்கல் செய்யும் போது ஒவ்வொரு துறைகளை சார்ந்தவங்களுக்கு மட்டும் இல்லாம பொதுமக்களுக்கும் எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது இருக்கும். வருமான வரி சார்ந்து இது போன்ற விஷயங்கள்ல ஏதாவது ஒரு அறிவிப்பு, சலுகைகள் வழங்கப்படுமா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பும் இருக்கும். அந்த வகையில இந்த ஆண்டு வருமான வரி சலுகைகள் சார்ந்தோ அந்த ஸ்லாப் சார்ந்தோ எந்த ஒரு அறிவிப்பும் வெளியிடப்படல. கடந்த ஆண்டு இருந்தது போலவே தொடரும் அப்படின்ற அறிவிப்பும் வெளியாகி இருக்கு. இப்படி இருக்கும்போது இந்த பட்ஜெட்டின் மூலமாக சில பொருள்களினுடைய இறக்குமதி வரி அப்படிங்கிறது குறைக்கப்பட்டிருக்கு, சிலவற்றிற்கு விலக்கு அப்படிங்கிறது அறிக்கப்பட்டிருக்கு. இதன் காரணமாக எந்தெந்த பொருட்களினுடைய விலை குறைய வாய்ப்பு இருக்கிறது, எந்தெந்த பொருட்களினுடைய விலை அதிகரிக்க வாய்ப்பு இருக்கிறது அப்படிங்கிறத பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம். முதலாவதாக எந்தெந்த பொருள்களினுடைய விலை குறைய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது, முதலாவதாக அரிய மற்றும் புற்றுநோய்களுக்கான மருந்துகளுக்கு இறக்குமதி வரியில விலக்கு அளிக்கப்பட்டிருக்கு. புற்றுநோய்களுக்கான மருந்துகளை பொறுத்த வரைக்கும் 17க்கும் மேற்பட்ட மருந்துகளுக்கு விலக்கு அளிக்கப்பட்டிருக்கிற காரணத்தினால இதனுடைய விலை கணிசமாக குறையும் அப்படிங்கிற எதிர்பார்ப்புமே இருக்கு. அடுத்ததாக வெளிநாட்டிற்கு சுற்றுலா செல்லக்கூடியவங்களுக்கு அந்த பேக்கேஜினுடைய செலவுகள் அப்படிங்கிறது குறைவதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு. அதற்கு என்ன காரணம் அப்படின்னு பார்க்கும்போது டிசிஎஸ்னு சொல்லக்கூடிய அந்த வரி 2% குறைக்கப்பட்டிருக்கு. இதன் காரணமாக அந்த பேக்கேஜ்லயும் ஒரு கணிசமான தொகை குறைவதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்கிறதாக சொல்லப்படுது. அடுத்ததாக வெளிநாட்டு கல்வி செலவுகளுக்கான அந்த ஒரு அமௌண்ட் அப்படிங்கிறதும் இனி வரக்கூடிய நாட்கள்ல இந்த பட்ஜெட்டின் வாயிலாக குறையும். என்ன காரணம் அப்படின்னு பார்க்கும்போது டிசிஎஸ் அதற்கான அந்த வரி அப்படிங்கிறது 5% இருந்து 2% குறைக்கப்பட்டிருக்கு. இதுதான் இதற்கான காரணமாக பார்க்கப்படுது. அதே போல மைக்ரோவேவ் ஓவன்கள், தொலைக்காட்சி உபகரணங்கள், கேமராக்கள், தோல் பொருட்கள் இதனுடைய விலை குறையும் அப்படிங்கிறதும் இந்த பட்ஜெட்டின் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அதே போல வேறு என்ன விலை குறைவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது பட்ஜெட்டை வாசிக்கும் போது மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் என்ன ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க அப்படின்னா, விளையாட்டு பொருட்கள், விளையாட்டு உபகரணங்களுக்கான அந்த விலையை குறைக்க போறோம் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பு வெளியாகி இருக்கு. எந்தெந்த பொருட்கள் எவ்வளவு குறைக்கப்படும் அப்படிங்கிறது இனி வரக்கூடிய நாட்கள்ல தான் தெரிய வரும். அதே போல சிவில் விமான உற்பத்தி பாகங்கள் அப்படிங்கிறதும் அதனுடைய அந்த விலை அப்படிங்கிறது இனி வரக்கூடிய நாட்கள்ல குறையும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. சரி, அடுத்ததாக என்ன அப்படின்னு பார்க்கும்போது தனிப்பட்ட பயன்பாட்டிற்காக இறக்குமதி செய்யக்கூடிய பொருட்களுக்கு, அதாவது வெளிநாடுகள்ல இருந்து ஒருத்தவங்களுடைய இண்டிவிஜுவல் பர்பஸ்க்காக தனிப்பட்ட காரணங்களுக்காக இறக்குமதி செய்யக்கூடிய பொருட்களுக்கு அந்த பொருட்களுக்கான விலை அப்படிங்கிறது குறையும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே விலை குறையக்கூடிய பொருட்களினுடைய பட்டியலில் நம்ம பார்த்திருந்தோம். இதற்கு காரணம் சுங்கவரியில் ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த குறைப்பு, டிசிஎஸ் ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த குறைப்பு, சுங்கவரியில விலக்கு அளிச்சிருக்கிறது போன்றவை இதனுடைய காரணங்களாக பார்க்கப்படுது. இதே போல எந்த பொருட்களினுடைய இல்லைன்னா எந்த விஷயங்களினுடைய விலை அப்படிங்கிறது இனி வரக்கூடிய நாட்கள்ல பட்ஜெட்டின் காரணமாக அதிகரிக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது கடிகாரங்கள் மற்றும் இறக்குமதி செய்யப்பட்ட மதுபானங்களினுடைய விலைகள் இனி வரக்கூடிய நாட்கள்ல அதிகரிக்கும். அதே போல அசையும் சொத்துக்களை வெளியிடாமல் இருப்பது அப்படிங்கிறது அபராதத்திற்கு உட்படுத்தக்கூடிய ஒரு விஷயமாக இனி வரக்கூடிய நாட்கள்ல இருக்கும் அப்படின்னு பட்ஜெட்ல அறிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இன்னும் என்னென்ன அதிகரிக்கும் அப்படின்னு பார்க்கும்போது F&O வர்த்தகம், அதாவது ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ் அந்த ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்குமே அது செய்வோருக்கான அந்த பங்கு பரிவர்த்தனை வரி அப்படிங்கிறது அதிகரிக்க வாய்ப்பு இருக்கு. இவ்வளவு நாள் இருந்ததை விட இனி வரக்கூடிய நாட்கள்ல அதனுடைய அந்த வரி பெர்சன்டேஜ் அப்படிங்கிறது அதிகரிக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வருமான வரி தாக்கல் செய்வதை பொறுத்த வரைக்குமே அந்த தாக்கல் செய்யும் போது பொய் கணக்குகளை காண்பிக்கிறது, இல்லைன்னா தவறான தகவல்களை உள்ளீடு செய்யறது போன்ற விஷயங்கள் வரித்தொகைக்கு இணையான 100% அபராதம் வகுக்கக்கூடிய ஒரு பிரச்சனையாக மாறும். அதனால வருமான வரி தகவல்களை தாக்கல் செய்யும் போது கரெக்டான தகவல்களாக இருக்கணும், எந்த ஒரு தவறான தகவல்களை உள்ளீடு செய்யறதை தவிர்க்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக பீடி, சிகரெட் உள்ளிட்ட புகையிலை பொருட்களினுடைய அந்த விலையேற்றம் அப்படிங்கிறது அமலுக்கு வரவிருக்குது. இதன் காரணமாக அதனுடைய விலை அப்படிங்கிறதும் கணிசமாகவே அதிகரிக்கும். அது மட்டும் இல்லாம உரம், கனிமங்கள், இரும்பு தாது, நிலக்கரி போன்ற இந்த ஒரு பொருட்களினுடைய விலையும் இந்த பட்ஜெட்டுக்கு பிறகு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. இப்படியாக இந்த பொருட்களினுடைய விலை ஏற்றம் இறக்கம் அப்படிங்கிறது இருக்க போகுது. 2026-27க்கான அந்த பட்ஜெட்டை மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தாக்கல் செஞ்சிருக்காங்க. 1 மணி நேரம் 25 நிமிடம் அவங்களுடைய உரை இன்று நாடாளுமன்றத்துல இருந்திருக்கு. பொதுவாக எலெக்ஷன் நெருங்க பட்ஜெட் தாக்கல் சமயம் வரும்போது பட்ஜெட்ல மக்களுக்கு அதிகமான எதிர்பார்ப்புகள் ஏதாவது கொடுக்கப்படுமா, ஏதாவது அறிவிப்புகள் வெளியாகுமா அப்படிங்கிறது வழக்கமாகவே இருக்கும். 2026 வருஷம் தமிழ்நாடு உட்பட சில மாநிலங்களுக்கு தேர்தல் வரவிருக்கக்கூடிய நிலையில பட்ஜெட் தாக்கல் செய்யும் போது
பொதுவாகவே மக்களுக்கு ஒரு எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது இருக்கும். வருமான வரி தொடர்பான அறிவிப்புகள் ஏதேனும் இருக்கா அப்படிங்கிறது. அந்த மாதிரியான அறிவிப்புகள் இந்த பட்ஜெட்ல இப்பொழுது தாக்கல் செய்யப்படல, அறிவிப்பும் வெளியாகல. இந்த பட்ஜெட்டினுடைய அந்த அறிவிப்புகளை நீங்க பார்த்திருப்பீங்க. நீங்க எதிர்பார்த்திருந்த ஒரு விஷயம் இந்த பட்ஜெட்ல தாக்கல் செய்யப்பட்டிருக்கா? இல்லனா ஏதாவது எதிர்பார்த்திருந்தேன், ஆனா இது பட்ஜெட்ல இல்லாம இருக்கு அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா, உங்களுடைய கருத்துக்கள கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடுங்க.